இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்ற தத்துவ வரிகளுக்கு சொந்தக்காரர் உமது தேசிய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களை நெஞ்சில் நிறுத்தி மாவீரர்களை வணங்கி இன்று இடம்பெறுகின்ற பிரபாகரன் சார்ல்ஸ் ஆண்டனி என்ற மாவீரருடைய வரலாற்றை கூறும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்நூலின் ஆசிரியர் திரு துளசிச்செல்வன் அவர்களுக்கும் இந்நூலினை உருவாக்கி வெளியீடு செய்கின்ற உலகத்தமிழர் உரிமைக்குரல் அமைப்பினருக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் உண்மையில் இவ்வாறான விடயங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்களுக்கு நாம் அனைவரும் நமது முழுமையான ஆதரவினை வழங்கவும் முன்வர வேண்டும் என்பதை உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் நமது தமிழீழ விடுதலை போராட்டம் மிக பெரும் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் வரலாற்று சாதனைகளையும் தன்னகத்தே கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்ததே. அந்த வகையில் தான் உண்மையில் இந்த பிரபாகரன் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்களுடைய வீரச்சாவு சம்பவத்தை நாங்கள் கருதலாம். இந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய தலைவரும் அவரது மகனும் ஒரே களமுனையில் செயற்பட்டு உலக வரலாற்றில் எங்கேயுமே நிகழ்ந்திராத ஒரு சம்பவம். பிரபாகரன் சார்ல்ஸ் ஆண்டனி என்ற இந்த மாவீரருடைய வரலாற்றை பற்றி பேசுகின்ற பொழுது நிச்சயமாக தமிழீழ தேசிய தலைவர் அவர்களையும் இந்த விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப கால உறுப்பினராக விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதலாவது தாக்குதல் தளபதியாக செயற்பட்ட லெப்டினன்ட் சீலன் அவர்களையும் தவிர்த்துவிட்டு போக முடியாது. ஏனென்றால் தலைவர் அவர்கள் தனது மகனுக்கு லெப்டினன்ட் சீலன் அவர்களுடைய பெயரை லூகாஸ் சார்ல்ஸ் ஆண்டனி எனப்படுகின்ற லெப்டினன்ட் சீலன் அவர்களுடைய பெயரை தான் சூட்டியிருந்தார். அந்த சீலன் என்ற அந்த மாவீரனுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அந்த ஆளுமைகளினுடைய ஒரு வெளிப்பாட்டைத்தான் தனது மகனுக்கு அவருடைய பெயரை சூட்டுவதனூடாக தலைவர் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். அதே வேளையில் தன்னுடைய மகன் ஒரு லெப்டினன்ட் சீலன் அவர்களை போன்ற ஒரு சிறந்த வீரனாக, ஒரு ஆளுமை மிக்க தளபதியாக இருக்க வேண்டும் என்பதை தலைவர் விரும்பி இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அவருடைய பெயர் மகனுக்கு சூட்டப்படுகிறது என்றதை நாங்கள் இங்கே நோக்கலாம். அந்த அடிப்படையில் விடுதலை போராட்டத்தினுடைய ஆரம்ப அத்தியாயங்களை உண்மையில் அத்தியாயங்கள் பிரதான ஒரு கதாநாயகனாக அங்கே இருந்தவர் லெப்டினன்ட் சீலன் அவர்கள் தான். விடுதலை புலி தாக்குதல் தளபதியாக இருந்து கொண்டு தாக்குதல் நடவடிக்கைகளை தலைமை தாங்கி வழிநடத்தி அந்த விடுதலை புலி இயக்கத்தை உண்மையிலேயே வழிநடத்தி கொண்டு வந்து ஆரம்பத்தில் வழிநடத்தவர் என்று சொல்லி நாங்கள் லெப்டினன்ட் சீலன் அவர்களை தான் சொல்ல முடியும். அதே போல் விடுதலை போராட்டத்தினுடைய அந்த 2009 அந்த 2000களின் பிற்பகுதி இந்த காலப்பகுதியில் முக்கியமான ஒரு செயற்பாட்டு தளபதியாக பிரபாகரன் சார்ல்ஸ் ஆண்டனி செயற்பட்டிருந்தார். அது அங்கே அந்த வரலாற்று நிகழ்வுகளாக வரலாற்று சம்பவங்கள் எங்களுக்கு அதை தெளிவாக சொல்லுகின்றது. லெப்டினன்ட் சீலன் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் இணைஞ்சு கொள்றதுக்கு முன்னர் எப்படி
ஒரு 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 போராளியாக விடுதலை போராட்டம் இணைந்து கொள்வதற்கு முன்னரே இந்த சிங்கள அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு செயற்பாட்டை சேர்ந்ததாக நாங்கள் அவருடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம். அதாவது சிங்கள தேசத்தினுடைய அந்த சிங்கக்கொடியை ஏற்றுகின்ற போது அந்த கொடி மேலே ஏற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை அங்கே அதுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த ரசாயன பொருள் காற்றோடு கலந்து தாக்கமடைகிறதால அது எரிஞ்சு சிங்கக்கொடி எரிஞ்சது. அப்போ அந்த நிகழ்வு அவர் மேலே விடுதலை போராட்ட வர முன்னுக்கே அவருடைய அந்த செயற்பாடுகளுடைய வெளிப்பாட்டை அங்கே காட்டுது. அதே போல் இந்த சார்ல்ஸ் அவர்களுடைய போராட்ட காலத்திலையும் அவர் இந்த போராளியாக முழுமையாக வர்றதுக்கு முதலே இணைந்து கொள்றதுக்கு முதலே ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைன்றது அவர் ஒரு முழுமையான ஒரு போராளி போல தான் அவர் பிறந்த காலத்தில் இருந்து செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தது. ஏன்னா அந்த பாதுகாப்பு காரணங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகள் என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக அவ்வாறான சூழல் இருந்தாலும் அவர் இந்த போராளியாக முழுமையாக இணைந்து கொள்றதுக்கு முன்னரே அவருடைய செயற்பாடுகள் இந்த போராட்டம் மீதான ஆர்வம் போராட்டம் பற்றிய சிந்தனைகள்லாம் நிறைய இருந்தது. அதையும் நாங்கள் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு இந்த வரலாறு அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லும். இதில் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் என்றால் தலைவர் தானே தன்னுடைய மகனை இந்த போராட்டத்தில் ஆரம்பத்தில் நினைத்து கொண்டதனூடாக அதுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக செயற்பட்டார். அவர் எல்லா விதத்திலையும் அப்படித்தான் வழிகாட்டியாக செயற்பட்டார். இந்த விடயத்திலையும் தான் ஒரு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் இருந்தார். இது இந்த விடயத்தினால் சொல்வதனுடைய நோக்கம் என்னென்னா அவர் இன்னும் அதாவது அவர் தன்னுடைய மகளையும் இந்த விடுதலை போராட்டத்திலே இறுதி கணத்தில் இணைத்து அந்த மகளும் அவருடைய 2 பிள்ளைகள் இந்த போராளிகளாக இணைந்து 2 பேர் போராளிகளாகவே மாவீரரான வரலாறு நிகழ்ந்து இருக்கின்றது. அதோட இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது என்னென்றால் இந்த சார்ல்ஸ் அண்ணனுடைய இந்த வரலாறு முடிவு வர வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே தலைவருடைய அந்த இறுதிக்கணங்கள் அந்த அர்ப்பணிப்பு வெளிப்படுத்தப்பட்டு அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டு எமது அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாறு தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அந்த ஒரு செயற்பாடும் இன்றைக்கு இவ்வாறான வரலாற்று பதிவுகளை நாங்கள் செய்கிறது போல அந்த வரலாற்றை நாங்கள் முன்னெடுத்து அதையும் ஒரு முழுமைப்படுத்த வேண்டும் என்றதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த நிகழ்வில் கருத்துரைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி.